இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். சங்கீதம் 123 மூன்றாம் வசனம். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். ஒரே வசனத்தில் 2 முறை எங்களுக்கு இரங்கும் என்று ஜெபிக்கிறதை இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். நம்மால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற நிலை வரும்போது மிகவும் சுருக்கமாக நம்முடைய உணர்வுகளை இரக்கமுள்ள நம்முடைய ஆண்டவரிடம் வெளிப்படுத்தும் ஜெபம்தான் எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் என்பதாகும். அவரால் மட்டுமே எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவ முடியும். மார்ட்டின் லூத்தர் இந்த சங்கீதத்தை பற்றி கூறும்போது மிகவும் வேதனையான இருதயத்திலிருந்து வரும் ஆழ்ந்த பெருமூச்சான ஜெபம் என்று கூறினார். ஆண்டவர் தனக்கு எப்படி இரங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறதை பற்றி முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரர் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக தன்னுடைய எஜமான்களையே முழுவதுமாக சார்ந்து இருப்பது போல, முழுவதுமாக ஆண்டவரே தனக்கு இரங்க வேண்டும் என்று அவருடைய உதவிக்காக எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஜெபமாகும். 3வது வசனத்தில் பார்க்கும் போது, நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது என்று ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜாவும் கூட 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்து யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30-34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் போது, வழி அருகே 2 குருடர் உட்கார்ந்திருந்தார்கள். இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஒருவராலும் தங்களுக்கு உதவ முடியாத அந்த சூழ்நிலையிலும் இயேசு அவ்வழியே வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த 2 குருடரும், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று ஜெபித்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் என்று ஜெபித்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்ய நம் இயேசுவால் முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் என்று ஜெபித்து தேவனுடைய இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.